ஓம் சாய்ராம். இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நானும் அவங்க சொன்ன அந்த குரூப்பில் ஒன் ஆஃப் த பர்சன்ஸ். எனக்கு ரொம்ப தமிழ் எல்லாம் வாசிக்க தெரியாது. நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் மூணா. அதனால எனக்கு ஹிந்தி, சான்ஸ்கிரிட், என்னோட தாய்மொழி தெலுங்கு. அதனால எனக்கு தமிழ் கற்றுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கலை. அந்த மாதிரி ஆர்மி ஏரியாவில் வளர்ந்தேன். கற்றுட்டு இருந்திருக்கலாம். இப்போதான் படிக்க கற்றுட்டு இருக்கேன். சொல்கிறதுக்கு எனக்கு வெக்கம் இல்லைன்னா எதுவுமே கற்றுக்கிறதுக்கு ஒரு வயசுங்கிறது வரம்பு கிடையாது. பட் இன்னும் எழுதுறதுக்கு எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு ரிக்ரெட் கிடையாது, கற்றுப்பேன். ஸ்ரீராம் சாய்ராமோட இந்த நிகழ்ச்சி, இந்த புத்தக விழா வெளியிடுற இந்த தருணத்தில் அன்பிரிப்பேர்டாக அப்படியே எக்ஸ்டெம்போராக பேசணும் அப்படின்னு நினைக்கிறது திமிர் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருமோ அப்படின்னு நினச்சி நான் ப்ரிப்பேர்டாக வந்திருக்கேன். ஸோ அந்த புத்தகம் படிக்கிறதுக்கு எனக்கு கொடுத்துருந்தாரு. படித்தேன். எனக்கு அதுக்கு அப்படி கம்பேர் பண்ணுறேன்னு நினச்சி நீங்கள் என்ன தப்பாக நினைக்காதீங்க. ஒரு அட்வென்ச்சரஸ் நாவல் படிப்போம் தெரியுமா, அடுத்தது என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு பதட்டத்தோட எனக்கு இந்த புக்கு வைக்கிறதுக்கு மனசு வரல. அவ்வளோ நேரம் இருக்கலாம். ஆனால் நான் ராத்திரி 10 மணிக்கு மேலே 2 மணி வரைக்கும் படிச்சிருக்கேன். ஏன்னா அதுதான் எனக்கு கிடைச்ச நேரம். ஒருவர் புத்தகம் படிக்கணும் அப்படிங்கிறத போது என்ன பண்ணோம்னா அதுக்கு மனசை அதோட ஒருநிலைப்படுத்தி அமைதியாக படிக்கணும். அப்போதான் அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். நான் மெயினாக சொல்ல வேண்டிய விஷயங்கள் சொல்லிட்டு மோஸ்ட்லி அந்த 10 மினிட்ஸ்க்குள்ளே முடிக்க ட்ரை பண்ணுறேன். முதல்ல திரு ஸ்ரீராம் சாய்ராம் அவர்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள். ஏன்னா நான் இந்த இதழெல்லாம் அப்படிலாம் அந்த குருவை தேடி அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு படிக்க ரொம்ப டைம் ஆகும். ஆனால் இது ஆங்கிலத்தில் டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்தவர் மாதாஜி பாலாஜிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கு தெரியாது இது என்னோட வாழ்க்கைக்கு எவ்வளோ பெரிய மாற்றத்தை உண்டாக்கி இருக்கு அப்படிங்கிறது. ஏன்னா நமக்கு புரியிற லாங்குவேஜில் நம்ம ஒரு நூலை படித்தோம்னா எந்த அளவுக்கு அதை நமக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது நான் உணர்ந்திருக்கேன். ஏன்னா சச்சரித்திரத்தை எத்தனை தடவை படித்து முடிச்சிருக்கேங்கிறது எனக்கு கணக்கு கிடையாது. நான் யாருக்காவது எனக்காக நான் செஞ்சது ரொம்ப கம்மி. இப்போ யாராவது ஒரு கஷ்டம் அப்படின்னு சொன்னால் முதல்ல குருச்சரித்திர பாராயணம் எடுத்துருவேன். டக்குன்னு 7 நாள் படிச்சுட்டு அந்த 7 நாளுக்குள்ள அவங்களுக்கு நல்லது நடக்கணும். ஆனால் அவங்களோட தலைவிதி படிதான் நடக்கும். ஆனால் பிரயத்தனம் நம்மளோட இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர். டிரான்ஸ்லேஷன் பொறுத்த வரைக்கும் லாங்குவேஜ் ரொம்ப சிம்பிளாக எல்லாரும் புரிஞ்சுக்கிற மாதிரி இருந்தது. அதே மாதிரி சில வேர்ட்ஸ் எல்லாம் என்னோட வாழ்நாளில் நான் கேட்காத வேர்ட்ஸ். ஸோ மிஸ்டர் பாலாஜி அண்ட் மேடம் மாதாஜி உங்கள் 2 பேருக்குமே ஹேட்ஸ் ஆஃப், கங்க்ராச்சுலேஷன்ஸ். ரெண்டாவது தமிழ் புத்தகம் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. தமிழ் புத்தகம் நான் படிக்கல. ஆனால் அந்த தமிழ் புத்தகத்தில் இப்படிதான் எக்ஸ்பிரஷன் இருந்திருக்கும் அப்படின்னு யூகிக்கிற அளவுக்கு இங்கிலீஷில் எழுதப்பட்டிருக்கு. ஸோ தட் வாஸ் கமெண்டபிள், கண்டிப்பாக கமெண்டபிள். இப்போ நம்ம குரு அருள் இந்த புக் இன் சர்ச் ஆஃப் காட், இந்த புக்கை பற்றி எங்கேருந்து ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா ஸ்ரீ சாய் சச்சரித்திரத்தோட 2வது அத்தியாயத்தில். அந்த 2வது அத்தியாயத்தை நீங்கள் எல்லாருமே உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கோம். ஹேமந்த் பந்துக்கும் பாலா சாஹேப் பாண்டேக்கும் ஒரு ஆர்கியூமெண்ட் நடக்கும், குரு வேணுமா வேணாமா அப்படின்னு. இது பாபாக்கு ஆஸ் யூஷுவல் தெரிஞ்சிடும். அவர் சர்வாந்தரியாமி. எங்கே இருந்தாலும் நீ உலகத்தோட எந்த மூலையில் இருந்தாலும் நீ என்ன நினைக்கிற, என்ன செய்கிற எல்லாம் நான் அறிவேன் அப்படிங்கிற ஒரு தத்துவம் உள்ள ஒரு பரமசக்தி, பிரபஞ்ச சக்தி. ஆல் த 14 யூனிவர்சஸ்க்கும் உண்டான ஒரு சக்தி. இந்த பிருத்திவிக்கு மட்டுமே கிடையாது அவர். ஸோ அவர் சொல்றாரு, இந்த என்ன டாபிக் பற்றி டிஸ்கஷன் நடந்ததுன்னா குரு தேவையா அப்படிங்கிற டாபிக் வரும்போது அப்போ பாபா சொல்றாரு கண்டிப்பாக தேவை. போகிற பாதையில் பாதை சரியாக இருக்காது, குறுக்கு வழியில் நமக்கு நிறைய கஷ்டங்கள் சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ ஒரு வழிகாட்டி இருந்தால் அது நல்லபடியாக நம்ம போய் நம்ம இலக்கை அடைவோம் அப்படின்னு பாபா நான் சுருக்கமாக சொல்கிறேன் அப்படின்னு அவர் விளக்கத்தை கொடுக்குறாரு. ஸோ குரு ஒரு வழிகாட்டி, அவர் ஒரு கைடு.
நான் இந்த புத்தகத்தை படிச்சத நான் ஃபர்ஸ்ட் புரிஞ்சுட்டது என்ன அப்படின்னா, மனிதனோட வாழ்க்கை வந்து ஒரு காடு, புரியுதுங்களா? அது வந்து கண்ணை கட்டி காட்டுல விட்டோம்னு ஒரு தமிழ்ல ஒரு சொல்லிட்டு இருக்கு. அந்த மாதிரிதான் இந்த காட்டுக்குள்ள நம்மள வந்துட்டோம் இந்த பிரபஞ்சத்துக்குள்ள. அந்த காட்டுக்குள்ள நமக்கு என்னன்னா, எங்க பழம் இருக்கு, எங்க வந்து இருட்டான பகுதியா இருக்கு, பயங்கரமான மிருகங்கள் எந்த ரூபத்துல எங்கேருந்து வந்து நம்ம தாக்கத்துக்கு ரெடியா இருக்கு, எதுவுமே தெரியாது. இந்த தெரியாத பட்சத்துல இது எல்லாமே வந்து எப்படி கம்பேர் பண்ண தோணுதுன்னா என் மனசு, இந்த இடம் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே நம்ம வாழ்க்கையில வரக்கூடிய கஷ்டங்கள். அப்போ இந்த கஷ்டங்கள் எல்லாம் மீண்டு நம்ம வரணும் அப்படின்னா நமக்கு ஒரு குருவோட அனுகிரகம் தேவை. அவர் என்ன சொல்வாரு, இப்போ இந்த மாதிரி முன்ன போனேன்னா இந்த இடத்துல ஒரு சரிவு இருக்கும், நீ அந்த இடத்துல கொஞ்சம் மெல்லமா நட. ஸோ அந்த குரு தான் புத்தக வடிவத்திலேயோ ஏதோ ஒரு சூக்ஷ்ம ரூபத்திலேயோ நமக்கு வந்து பல விஷயங்கள் புரிய வைக்கிறார். அந்த புரிய வைக்கும் போது நமக்கு என்ன ஆகும், கஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல, நம்ம பக்கத்துல குரு இருக்காரு அப்படிங்கிற ஒரு தைரியம் இருக்கும். அப்படியே அந்த பிரச்சனைகள்லாம் நம்ம வந்து கடந்து வந்துடும். அந்த பயணம் வந்து சிக்கல் இல்லாம மன கஷ்டம் இல்லாம தொடரும். இப்போ நமக்கு வந்து பல தடவை நம்ம டைரக்ஷன் லெஸ்ஸா இருக்கும், எங்க போகணும் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது. அந்த செகண்ட் சாப்டர்லயே நான் எங்க போகணும் எப்படி போகணும் கேட்கறது வந்து ஒரு கேள்வி வரும். அதுக்கு அந்த இலக்கை தேடி நம்ம போறோம், எதுக்காக பிறந்தோம் என்ன பண்ண போறோம் கூட தெரியாத நிறைய பேர் நம்ம இருக்கோம். அப்போ அந்த குருவோட அவசியம் நமக்கு கண்டிப்பா தேவை. அப்போ அந்த சர்ச் ஆஃப் குரு அப்படிங்கிற பேர் அவ்வளோ ஆப்டா இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு மனிதனும் ஒரு குருவை தேடணும். அந்த குருவை தேடினால்தான் நம்ம எங்க போனோம், எதுக்கு பிறந்தோம், என்ன பண்ண போறோம் அப்படிங்கிறது நமக்கு வந்து தெளிவா வந்து புரியும். இப்போ சச்சரித்திரத்துல இந்த அத்தியாயத்திலேருந்து நான் வந்து எக்ஸாம்பிள் ஆரம்பிச்சதை பார்த்து, ஏன்னாக்கா கிட்டத்தட்ட இன் சர்ச் ஆஃப் காட் குருவை தேடி சாய்ராம் சார் ஸ்ரீராம் சார் எழுதின அந்த புத்தகம் வந்து அந்த லைன்ஸ்ல தான் நிறைய இருக்கு. அந்த ஒரு நோக்கத்தை வந்து அவர் வெளிப்படுத்துறாரு. ஆனா அவரோட பயணம் எவ்வளவு கடுமையான பயணமா இருந்தது. ஒரு 14 வயசு குழந்தை, நம்ம பையன் பெரிய ஆளும் கூட சொல்ல மாட்டோம், 14 வயசுங்கிறது ஒரு பையன் தான். அந்த பையன் அந்த சமயத்துல எவ்வளவு துன்பங்களை எதிர்த்து, வீட்டோட பொறுப்புகள் பிளஸ் அவரே ஒரு கன்ஃபியூஸ்ட் ஸ்டேட்ல இருக்காரு. இதெல்லாம் என்னது நடக்கிறது என்ன சுத்தி, இந்த கடவுளுங்கிறது என்ன, எனக்கு தேவையா, எனக்கு என்ன தேவை, அந்த தேவையை வேற அவர் தேடுறாரு. அந்த தேவைக்கு பின்னாடி அவர் வந்து யாரை நோக்கிறது, எங்க போகுது. ஆனா அவரோட பூர்வ ஜென்மங்களோட பலன்கள், அந்த அதிர்ஷ்டம் என்னன்னா எல்லா ஸ்டெப்லயும் அவருக்கு வந்து கைடன்ஸ் வந்து ஒரு குரு ரூபமா கிடைச்சிருக்கு. அவருக்கு அவர் குருவா இருந்தது அப்புறமா தெரிய வந்திருக்கு. பட் ஒவ்வொன்றும் அவருக்கு வந்து அந்த குரு ஒரு கைப்பிடிச்சு அவர் கூட்டிட்டு போய் ஒரு இடத்துல விடுறாரு அப்படிங்கிறது ரொம்ப அருமையா தெரிஞ்சுது. இளம் ரத்தம், துணிச்சல், இது இருந்தாலே பாத்தீங்கன்னா இது எல்லாமே வந்து அந்த 3 நண்பர்களுக்கு இருந்திருக்கு. மணிகண்டனை பார்க்கறதுக்கு போற சமயத்துல எந்த பிளானிங்கும் கிடையாது, போகணும்னு ஒரு துணிச்சல். 2வது அந்த வயசு, யார் சொல்ற பேச்சும் கேட்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு சமயத்துல வந்து பயமே தெரியாத ஒரு வயசு. ஆனா பயங்கரமான ஒரு இடத்துல வந்து புயல் வீசுதுன்னு தெரிஞ்சும் நான் போய் பார்ப்பேன் என்ன நடக்குது, போயிருக்காரு. போனதுக்கு அப்புறமும் அந்த ஒரு 5-6 நாள் பயணம், உண்மையா சொல்றேன் சார், நான் பயணிச்ச போல எனக்கு ஒரு ஃபீலிங் வந்தது. ஏன்னா ஐயோ என்ன பண்ண போறாரு, அந்த மழையில அவ்வளோலாம் பறக்கிறது, மரங்கள் விழுந்து இவர் என்ன போறாரு, எனக்கு இவர் தெரியுங்கிறதுனால அந்த ஆதங்கம் மனசுல வருது. எண்டிங் எதை பத்தி கவலை இல்லை, தெய்வம் காப்பாற்றும். அவர் குருவை தேடி இறைவனை தேடிதான் போயிருக்காரு. ஆனா இறைவனை பிடிச்சிட்டாரு. அவர் விடாப்படியான அந்த முயற்சி வந்து அவர் இறைவன் கிட்ட கூட்டிட்டு போயிருக்காரு. ஆனா இதுல என்னன்னா அவர் அந்த ரிஸ்க் எடுத்திருக்காரு, நண்பர்கள் கூட எடுத்திருக்காங்க, அந்த தரிசன பாக்கியம் கிடைச்சது. அந்த சிறப்புகள் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு அருமையான வகையில கோர்த்து ஒரு புத்தகமா வெளிக்கொண்டு வந்ததோடு இல்லாம நான் ரசிச்சு அனுபவிச்சது என்ன அப்படின்னா, அந்த பேஜ் படிச்சு முடிச்ச உடனே நெக்ஸ்ட் பேஜ் கண்டினியூட்டி போயிடுவேன். அங்க என்ன படிச்சோம், ஏன்னா ஒரே சமயத்துல 50-60 பக்கம் உட்காந்து எனக்கு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இல்லை படிக்கிறதுக்கு. கொஞ்சம் விட்டு விட்டு தான் படிக்கணும். ஆனா அந்த கண்டினியூட்டியே வந்து விட்டு போச்சுன்றது இல்லை, எல்லாமே ஒரு நியூ அட்வென்ச்சரஸாவே இருந்தது. உண்மையா அட்வென்ச்சரஸா இருந்தது. அதுல ஆன்மீகம் நிறையவே கலந்துருந்தது. ஒரு 14 வயது அந்த ஆரம்பத்து ஸ்டேஜ்ல வந்து எவ்வளவோ கனவுகளோட நம்ம
இருக்கும். என்னமோ படிக்கணும், எங்கேயோ போகணும், என்னென்னமோ பண்ணணும். ஆனா அவரோட சூழல் அந்த மாதிரி இல்லை. ஆனா அவர் வருத்தப்பட்டு உட்காரல, அவர் போராட ஆரம்பிச்சிட்டாரு. இதுலேருந்து நான் எப்படி மீண்டு வருவேன், என்ன கத்துப்பேன் அப்படிங்கறத அவர் தெரிஞ்சுட்டு அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்ற போது அவருக்குள்ள நியாயம்தான் இல்லை, தட் இஸ் நார்மலான லைஃப்ல மனிதர்கள் செய்யக்கூடிய சில ரிச்சுவல்ஸை வந்து அவர் மனசுக்குள்ளேயே எதிர்க்க ஆரம்பிச்சார். அது 2-3 பேர் பேசினதுனால அதெல்லாம் வந்து ரிப்பீட் பண்ண வேண்டாம். அது வந்து அவர் ஏன் எதிர்த்தார் அப்படின்னா, இறைவன் அப்படிங்கிறது ஈஸிலி அக்சசபிளா இருக்கக்கூடிய ஒரு சக்தியா இருக்கணும். இவருக்கு வந்து கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்கக்கூடாது, இப்படி செஞ்சாதான் இறைவன் வருவார், அதெல்லாம் அவர் எதிர்த்தார். ரொம்ப அருமையான விஷயம். அந்த சிறு வயதுல அவருக்கு அந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் வந்தது வந்து அகைன் அது வந்து ஒரு டிவைன் எனர்ஜி தான், அந்த பிரபஞ்ச சக்தி. அவர் கூட பல ஜென்மங்களாக அது டிராவல் பண்ணிட்டு இருக்கு. இந்த ஜென்மத்துல தான் அது வெளிப்பட்டிருக்கு, நம்மளோட உதவிக்காக, நம்ம எல்லாரையும் கைட் பண்றதுக்கு தான். ஒவ்வொரு இடத்துலையும் அவருக்கு வந்து அவர் எதிர்பார்த்தாலும் இல்லையோ ஏதோ ஒரு ஃபார்ம்ல வந்து ஒரு குருவோட அருள் கிடைச்சிருக்கு. அந்த குரு அருள் கிடைக்கும்னு அவர் தேடலாம் போகல, பட் அவரை காப்பாற்றுறதுக்கு அந்த இடத்துல வந்து அந்த குரு வேறு ஒரு வேடத்திலையோ வேறு ஒரு ரூபத்துல வந்து தோன்றி அவருக்கு வந்து அந்த கைடன்ஸ் கொடுத்துருக்காரு. குருவுக்கு வந்து ஒரு மரியாதை கொடுக்கணும், அவர் இப்படியெல்லாம் வணங்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அந்த முறையெல்லாம் அவர் வந்து கடைபிடிக்கலாம். அவரை பொறுத்த வரைக்கும் அவர் அதில் சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்னா, குரு கொடுத்த போதனைகளை வந்து நம்ம பட்டு வரணும். அதுதான் வந்து நம்மள அவரோட ஈக்குவலா கொண்டு போகும், நம்மள அவரா மாத்திரும். இதுதான் பாபாவும் எதிர்பார்த்தாரு, எல்லாருமே பாபாவா மாறணும்னு. அப்போ நம்ம இந்த ரிச்சுவல்ஸ், இந்த டெய்லி இந்த மாதிரி சம்பிரதாயங்கள் இதே பார்த்துட்டே இருந்தோம்னா குருவை எப்போ தேடுவோம், குரு சொல்லி கொடுத்த விஷயங்கள் எப்போ பின்பற்று வருவோம், அதுக்கான நேரம் இருக்காது. இதெல்லாம் தான் நான் இந்த புக்கு ஏற்கனவே கொஞ்சம் கொஞ்சம் தெரியும், ஆனா ரொம்ப அர்த்தமான இந்த புத்தகத்திலிருந்து ரொம்ப மனசை வந்து தொட்ட விஷயங்கள் இவையெல்லாம் தான். பகவத்கீதையில வந்து கிருஷ்ணர் சொல்றாரு சம்பவானி யுகே யுகே அப்படின்னு. எப்போனா தர்மம் வந்து அழிஞ்சுட்டே இருக்க போற சமயத்துல வந்து புது புது ரூபத்துல வந்து திருப்பி திருப்பி அந்த தர்மத்தை நிலைநாட்டுறதுக்கு நான் சம்பவானி யுகே யுகே அப்படிங்கிறாரு. அதே போல ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஐயாவோட புக்கிலிருந்து தான் எடுத்தேங்க. மனிதர்கள் அவர் வந்து வாழ்க்கையை நடத்துவதற்காக எப்போல்லாம் வந்து ஒரு குருவோட அருள் தேவையோ அப்போ ஒரு குருவும் வந்து குளிச்சுக்கிட்டே இருக்காரு. எந்த ஃபார்ம்ல அந்த குரு வந்து அந்த பக்தர்களுக்கு வந்து ஒரு ஞானத்தை கொடுக்க முடியுமோ அந்தந்த நேரத்துல இந்த கலியுகம் இருக்கிற வரைக்கும் குரு வந்துகிட்டே இருப்பாரு. நம்மளுடைய தத்தாத்திரேயர் சொன்னதும் அதுதான். இந்த கலியுகம் முடிகிற சமயத்துல இருக்கக்கூடிய கடைசி பக்தன் கூட என்ன ஞாபகப்படுத்தி ஸ்மர்த்துகாமி, அவர் வந்து நினைச்சா மட்டுமே வந்து தோன்றக்கூடியவர், அவர் நினைச்சாலுமே நான் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி தத்தாத்திரேயர் சொல்லியிருக்கார். அப்போ குரு அருள் அவ்வளோ பெரியது. இன்னும் ஒரு ஃபியூ ரொம்ப நல்ல விஷயங்கள் வந்து இந்த புக்கிலே நான் நோட் பண்ணியிருக்கேன். குருவின் அருள் இன்றி இறைவனை வந்து காண முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. ரொம்ப அருமையான விஷயம். ஒரு இங்கிலீஷ்ல வந்து இதுக்கான ஒரு லைன் இருக்கு. எப்படின்னா, குரு இஸ் அ பிரிட்ஜ் பிட்வீன் த டிவோட்டி அண்ட் த காட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா இறைவனை வந்து நம்ம நாடணும் அப்படின்னா எங்கே போகணும்னா கோயில்களுக்கு போவோம், பட் இன் பிட்வீன் நம்மளோட புத்தியை பூர்ணப்படுத்தி நம்ம வந்து அவங்க 2 பேரை சேர்க்கறதுக்கான ஒரு வேலை அந்த குரு தான் பண்ணுவாங்க. ஸோ அது ஒரு அருமையான ஒரு விஷயம் நான் இந்த புத்தகத்தை படித்தேன். பக்தர்கள் வந்து நேரடியாக எதையுமே செய்ய மாட்டார்கள், ஆனா குரு என்ன பண்ணுவாருன்னா அவர் செஞ்சு காட்டுவாரு. ஏன்னா அப்பதான் he will stand as an example. அவர் செஞ்சாதான் நம்ம என்ன நினைப்போம், நம்ம டீச்சர் வந்து நம்ம ஸ்கூல்ல சொல்லி கொடுக்கும்போது சொல்லி கொடுக்கறதோடு நிறுத்திட்டாங்கன்னா அவங்க டீச்சர் தான், ஆனா அவங்க அந்த செயல்பாட்டில் கொண்டு வந்தா அவங்க வந்து ஒரு குரு ஆயிடுறாங்க. அந்த மாதிரி தான் குரு வந்து ஒரு விஷயம் அவர் he leads by an example. அவர் செஞ்சுட்டா அவரை பார்த்து பக்தர்கள் செய்வார். இதெல்லாம் வந்து எப்படின்னா கோல்டன் லெட்டர்ஸ்ல எழுதி இதை வந்து மனசுல பதிக்க வேண்டிய சில விஷயங்கள் தான் நான் என்னோட இந்த இதில் எழுதி வந்திருக்கேன். எல்லாமே இந்த புக்கில் இருக்கிறது தான். கர்மா வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தாலும் சரி, குரு இருந்தால் அதை வந்து அதுலேருந்து மீண்டு வந்துடலாம். அதுதான் சத்தியம். பாபா சொல்றாரு, உனக்கு கர்ம வினை இருந்தாலும்
90% அந்த கர்ம வினை நான் ஏற்றுப்பேன், 10% ஏற்றுட்டு அதை வாழ கற்றுக்கோ, அதை வந்து நீ அக்செப்ட் பண்ணு, இதுதான் உன் வாழ்க்கை அப்படின்னு. அதை எப்போவுமே நம்ம ரெசிஸ்ட் பண்ண ஆரம்பிச்சோம்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு ஏன் இந்த வாழ்க்கை, எனக்கு மட்டும் ஏன் இப்படி ஆயிடுச்சுன்னா அப்போ நம்ம அங்கேயே தான் இருக்கோம். அதை நான் அதுலேருந்து வெளியில் வரணும்னா ஓகே வந்துருச்சு, அடுத்தது என்ன, வாட் நெக்ஸ்ட் அப்படின்னு போயிட்டே இருக்கிறேன். சாய்ராம், ஸ்ரீராம் சாய்ராம் அவரோட வந்து குருவின் தேடல் எவ்வளோ சிறப்பாக இருந்திருக்கு, எவ்வளோ ஒரு ஆழமான ஒரு தேடலாக இருந்ததுனால அவருக்கு வந்து பல குருமார்கள், ஒருத்தர் இல்லை பல குருமார்கள் வந்து ஒரு ஸ்டேஜ்லேயும் அவரை வந்து கைப்பிடிச்சு கொண்டு போய் ஃபைனல் குரு யார், இறைவனார் யார், அவரோட இலக்கு எது அப்படிங்கிறது அவர் கொண்டு வந்து பாபா கிட்ட நிறுத்தியிருக்காங்க. இதுல வந்து என்னை ரொம்ப கவர்ந்த ஒரு மகான் அவர் எழுதின அந்த புக்கில் வந்து ராமசாது அப்படிங்கிறவர், ஒரு 100 வயது ஆன ஒரு மகான், ஒரு பக்தன். அப்ப வந்து இவருக்கு இவரை தெரியுமான்றது தெரியல, ஆனா குரு ஐடென்டிஃபை பண்ணிட்டாரு இவரை யாருன்னு சொல்லிட்டு. அப்போ இவரை வந்து அவர் பல ஜென்மங்களா தேடிட்டு இருந்திருப்பார் போல அப்படின்னு தான் நான் அந்த புக்கு படிச்சதுல உணர்ந்தேன். அதனால்தான் இவரை பார்த்து இவர் கை பிடிச்சோட அவர் கண்ணில் அவர் அறியாமே கண்ணீர் வந்துருச்சு. கண்ணீர் ஏன் வரும் அப்படின்னா, சரியான ஒரு டிசைபிள், ஒரு பக்தன் என்கிட்ட வந்து சேர்ந்துட்டான் அப்படிங்கிற அந்த மன திருப்தி ஒரு குருவுக்கு கிடைக்கும் போதுதான் அவர் வந்து அந்த பிரபஞ்ச சக்திக்கு அவர் நன்றி சொல்றாரு. இதுதான் வந்து நான் படிக்கிறச்ச இன்ஃபேக்ட் நானும் கலங்கின இந்த இடத்துல. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இவர்கிட்ட ஏதோ ஒரு மகா சக்தி இருக்கு, அந்த சக்தி அந்த குரு வந்து புரிஞ்சுட்டு இருக்காரு. மணிகண்டன் சுவாமி, அதாவது ஐயப்ப சுவாமியை வந்து பார்க்கறதுக்காக ஒரு விளையாட்டுத்தனமா ஆரம்பிச்ச விஷயமா தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆரம்பத்தில் அது சீரியஸா ஒரு தெய்வத்தை தேடி போகணும்னு அவர் ஆரம்பிக்கல. ஆனா அதுவே வந்து அவர் ஒரு லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ், லைஃப் சேஞ்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சு. அந்த இடத்துல போய் வாழ்க்கையோட அந்த ஒரு நிறைய தருணங்கள் ஃபேஸ் பண்ணாரு. இருப்போமா இருக்க மாட்டோமா, இது என்ன ஆகுது. அதே சமயத்துல ஒரு சின்ன குழந்தையோட அப்பா இறந்து போறாரு, அந்த இழப்பை வந்து அந்த குழந்தை எப்படி தாங்கும், எல்லா விதமான எமோஷன்ஸ்க்கு வந்து அவர் உட்பட்டாரு அந்த நேரத்துல. ஸோ இது என்னன்னா அந்த ஒரு ஒரே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், அந்த அத்தியாயத்தை மட்டுமே படிச்சோம்னாலுமே நமக்கு வந்து அவர் கோத்ரூ பண்ண அந்த பயணத்தை வந்து ரொம்ப ஈஸியா நம்ம புரிஞ்சுக்க முடியும். புரிஞ்சுக்கிறதும் இல்லாம அவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணி அங்க வந்தும் அவர் என்ன தேடணும்னு நினைச்சாலும் அவர் அதை விடவே இல்லை. இதெல்லாம் தான் நான் ரொம்ப ரொம்ப பெருமைப்படுறேன். கடவுள் வந்து எனக்கு உங்களுடைய நட்பை கொடுத்துருக்காரு. இவ்வளவு நாள் நான் நட்புங்கிற வார்த்தை அவர்கிட்ட பயன்படுத்தலை. ஏன்னா நான் ஒரு தூரத்துல தான் இருந்திருக்கேன். கொஞ்ச நாள் முன்னாடி தான் அவரை கால் பண்ணி எனக்கு பாபா உணர்த்தினது, நான் பூஜை பண்ணும்போது அவரை நினைக்கும் போது, உனக்கு ஒரு நண்பனை வந்து நான் அறிமுகப்படுத்தியிருக்கேன் அப்படின்னாரு. ஸோ எனக்கு அது அவர்கிட்ட சொல்றதுனா கூட தெரியல, பட் எனக்கு அந்த ஒரு மனசுல அந்த ஒரு ஃபீலிங் தான் வந்தது. ஏதாவது தவறா பேசியிருந்தா மன்னிச்சிருங்க. இதை விட ரொம்ப அருமையான சொன்ன சில விஷயங்கள் மட்டும் சொல்லிட்டு நான் வந்து விடைபெறுகிறேன். சரணாகதி பாவம் வந்து அவர் ரொம்ப சின்ன வயசுலயே பிறந்துச்சு. ரொம்ப அந்த சரணாகதி அப்படிங்கிற அந்த எண்ணம் வந்ததுனால்தான் வந்து அத்தனை கஷ்டங்களும் அவரால் வந்து இதை மேற்கொண்டு அவரை மீது ஏதோ ஒரு பெரிய ஒரு எனர்ஜி இருக்கு, அந்த எனர்ஜி வந்து அவரை கண்டிப்பா காப்பாற்றுவோங்கிற அந்த நம்பிக்கை, அந்த ஒரு டோட்டல் சரண்டர் அவரை வந்து இன்னைக்கு இந்த ஒரு மகாபெரிய யோகியாக வந்து ஆக்கியிருக்கு. ஒரு சென்டென்ஸ் சொல்லியிருக்கிறாரு, இறைவனை அறிவது சுலபமான வேலை கிடையாது, எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு வாழ்க்கையை வாழ்வதுதான் நமக்கு மிகப்பெரிய பரீட்சை. இந்த பரீட்சையை பாஸ் பண்ற வரைக்கும் இறைவன் நம்மளை பார்த்து கொண்டே இருப்பார். அதுக்கப்புறம் தான் அவர் நம்ம பக்கத்திலே வருவார். ஆனா அதுக்கு என்ன வேணும், ஒரு குருவோட அருள் வேணும், குருவோட ஹெல்ப் வேணும். அவர் வந்து நம்மளை கை பிடிச்சி கூட்டிட்டு போகணும். இந்த மாதிரியான ரொம்ப மனசை தொடக்கூடிய நிறைய விஷயங்கள் இந்த புக்கில் படிச்சுட்டு உண்மையாவே நான் வந்து கம்ப்ளீட்லி ஐ கோ மை செல்ஃப். சார் உங்களுக்கு நான் ரொம்ப ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். ரொம்ப நன்றி.
இது வந்து உலகத்துல ஒருத்தரும் படிக்க வேண்டிய ஒரு புத்தகம். ஏன் அப்படின்னா உங்களை நீங்களே அப்பதான் அறிஞ்சிக்க முடியும். ஏன்னா இறைவன் வந்து நாடுவது கஷ்டம். எல்லா கோயில்களுக்கு மட்டும் போயிட்டா இறைவன் கிடைக்க மாட்டாங்க. அதுக்காக வந்து மனசு அந்த அளவுக்கு வந்து பக்குவப்படுத்திக்கிட்டு எதிர்பார்ப்பே இல்லாம சேவை செஞ்சுக்கிட்டு ஒரு குருவோட அருள் பரிபூர்ணமா நம்ம மேல இருக்குன்னா இறைவனோட அருள் அன்டவுட்லி அப்படியே பாபா சொல்வார்ல, நீ ஒரு அடி வை நான் 100 அடி வைக்கிறேன், அந்த மாதிரி 100 டைம்ஸ் அந்த எனர்ஜி நம்மளை வந்து சேரும். அதனால இந்த ஒரு அருமையான புத்தகத்தை இங்க எல்லாருக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணி கொடுத்ததுக்கு மற்றொருத்தரை உங்களுக்கு நன்றி. மாதாவி பாலாஜி எனக்காக நீங்க எழுதுன மாதிரி இருந்தது. ஏன்னா ஆங்கிலத்துல நான் படிச்சதுனால தான் இன்னைக்கு இவ்வளோ ஒரு ஹார்ட் டச்சிங். எனக்கு வேற வார்த்தை கிடையாது. தேங்க்ஸ் டு யூ அகேன் அண்ட் தேங்க்ஸ் டு மிஸ்டர் பாலாஜி. சரியா?